ருச்சுற்ற புலவினுணுக்கம் மட்பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் புது உம்பல் நன்னேன் பரத்தனின் மார்பு பொருள் பொதுமகளிரும் மற்ற பெண்களும் உன்னை தம் கண்களால் பார்த்து அனுபவிக்கிறார்கள். எனவே அவர்கள் பார்த்த உன் மார்பை நான் தொடமாட்டேன் என்று தலைவி ஊடல் கொள்கிறாள். ஊடியிருந்தே மார்த்தும் மீனார் யாம் வருந்தே நீடுவாள் என்று மாறின் போருள் தலைவன் தலைவியுடன் ஊடல் துண்டிருந்த போது தும்மினாவுடனே தலைவி தன் கோபத்தை மறந்தார். நீடு வாழ்க என்று வாழ்த்தினாள் என்று யாரோ உன்னை நினைத்ததால் தானே தும்மல் வந்தது என்று மீண்டும் ஊடல் கொண்டாள். கோட்டு பூச்சூடினும் காய்வள் ஒருத்தியை பாட்டிமையால் சுடினீ. பொருள் தலைவன் ஒரு அழகான மலரை தலைவிக்கு சூட்டினான். உடனே அவர் மேல் ஒருத்திக்கு சூட்ட மிஞ்சியதை தானே எனக்கு சூட்டுகிறாய் என்று கோபித்துக் கொண்டாள். யாரினும் காதலம் என்றானா ஓடினாள் யாரினும் யாரினும் என்று. பொருள் உன்னை யாரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் என்றான் தலைவன். யாரந்த யார் நீ முன்பு நேசித்த மற்ற பெண்களை விடவா என்று கேட்டு தலைவி பிணன்றேனாள். எமை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர் கொண்டாள். இந்த பிறவி உன்னை பிரிய மாட்டேன் என்றான் தலைவன். உடனே தலைவி அப்படியானால் அடுத்த பிறவியில் என்னை பிரியப் போகிறாயா என்று அழுது விட்டார். உள்ளினே என்றே மத்திய மறந்தீர் என்று புல்லார் புலத்த கனல். பொருள் உன்னை நினைத்தேன் என்றான் தலைவன். என்னை மறந்திருந்ததானே நினைப்போய் அப்படியானாய் பொழுது வாழுது விட்டாள் என்று கேட்டு தலைவி தழுவ மறுத்து விட்டாள். மழுத்தினே உம்மினே அவே அழித்தழுவையாமொழித்தும்னே ஊரியா. பொருள் தும்மிய தலைவரை தலைவி வாழ்த்தினாள். பிறகு சட்டென்று மாறியார் உன்னை நினைத்ததால் தும்மல் வந்தது என்று கேட்டு ஓவென்று அழுதாள். வஸ்து முச்செருப்ப புணர்ந்தாள். பிறருளி தந்துமுவார் என்றே உணர்ந்து அடுத்த முறை தும்மல் வரும்போது தலைவி கோபிப்பாள் என்று தலைவன் தும்மலை அடக்கினாதைக் கண்ட தலைவி உன்னை நினைப்பவர் வேறு பெண் வருந்துவார் என்பதற்காக தலனே தும்மலை அடக்குகிறாய் என்று மீண்டும் ஓடினார். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் பெண்ணே உள. பொருள் தலைவன் கூற்று மற்றவர்கள் அறியாமல் இருக்க நான் அவளி பொதுவாக கவர்கல்.
ஏன் என்னை யாரோ போல பார்க்கிறாய் என்று கோபித்துக் கொள்கிறார். இணைத்திருந்து நோக்கினும் காய்வள் அனைத்தற்கே யாழோக்கித்தம் நீயாற்று. எனவே அவர்கள் பார்த்த உன் மார்பை நான் தொடமாட்டேன் என்று தலைவி ஊடல் கொள்கிறார். தலைவன் தலைவியுடலும் சொல்லல் கொண்டிருந்த போது உடனே தலைவி தன் கோபத்தை மறந்து நீடு வாழ்க்கை என்று வாழ்த்தினாள். பிறகு யாரோ உன்னை நினைத்ததால் தானே தும்மல் அழுத்த வீரில் என்று மீண்டும் மூடல் கொண்டார். தலைவன் ஒரு அழகான மலரை தலைவி விட்டு சூட்டினார். உடனே அவள் வேறொரு திக்கு சூட்ட மிஞ்சியதைத்தானே எனக்கு சூட்டுகிறாய் என்று கோபித்துக் கொண்டாள். ஆரேனும் காதரம் என்றே நாள் யாரினும் யாரினும் என்று பொருள் உன்னை யாரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் என்றான் தலைவன். யாரந்த யார் நீ முன்பு நேசித்த மற்ற எங்களை விடவா என்று கேட்டு தலைவி பிறங்கினார். இந்த பிறவியில் உன்னை பிரிய மாட்டேன் என்றான் தலைவன் உடனே. தலைவி அப்படியானால் அடுத்த பிறவியில் என்ன பிரிய போகிறாயா? உள்ளினேதாரன் என்று மட்பிழ் மறந்தி என்று புல்லார் புலத்த கனல் எப்போது மறந்தாய் என்று கேட்டு தலைவி தழுவ மறுத்து விட்டாள். வருத்தினேன் தும்மினேகாக அழித்தழனார். யார் ஒளி தும்மினி என்று பொருந்தோரு தலைவி காடை கோபிப்பாள் என்று தொலைவன் தும்மலை அழுத்தினாவனை கண்ட என்பதற்காகத்தானே தும்மரல் உடலுக்கு வகிறார். உன்னை நினைப்பவர் வேறு பெண் வருந்துவார் என்பதற்காகத்தானே தும்மலை பறக்குகிறார்.
போக்கு